உங்களுக்கு நான் இந்த ரெசிபி சொல்கிறேன், ரொம்ப ஈஸி. எண்ணெய் ஊற்றுங்க, பச்சை மிளகா போடுங்க, வெங்காயம் போடுங்க, அதுக்கப்புறமா வந்து காஜு போடுங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோன்னா கொஞ்சம் எண்டில் வந்து நீங்கள் கொத்தமல்லி போட்டு சில்லுன்னு ஆகிட்டோன்னா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் ஊற்றுங்க, இல்லைன்னா பட்டர் போடுங்க. ஆப்ஷனல் உங்கள் நான் கீ தான் போட்டிருக்கேன். கீ போட்டுட்டா அந்த பேஸ்ட் அதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, உப்பு, அவ்வளோதான். அதெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் முட்டை போட்டேன். உங்களுக்கு முட்டை போடணுன்னா முட்டை போடுங்க, இல்லைன்னா சிக்கன் போடணுன்னா சிக்கனை போடுங்க, இல்லைன்னா பன்னீரை போடணுன்னா பன்னீர் போடுங்க. ஆப்ஷனல் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன், இதான் போட்டிருக்கேன், தயிரும் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? தயிர் நான் வந்து முட்டை போடுற முன்னால் ஒரு 5 மினிட்ஸ் முன்னால் தயிர் போட்டேன், அவ்வளோதான்.